வடகிழக்கு பருவமழை காரணமா இப்போ கனமழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு. பல மாவட்டங்கள்ல மழையானது பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு 18ஆம் தேதி வங்கக்கடல்ல இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஒண்ணு உருவாக போதாம். அதன் காரணமாகவும் வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் தமிழகத்துல பல மாவட்டங்களுக்கு இப்போ ஆரஞ்ச் அலர்ட் குடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல கனமழை பயங்கரமா பெய்ய போதாம். இதனால தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல மழையின் காரணமா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கதா இப்போ முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் குறைந்த தாழ்வழுத்த மையம் இதன் காரணமா பல பகுதிகளில் மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. இதனால அந்த மாவட்ட ஆட்சியர்களே அந்தந்த மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவிக்கலாம் அப்படின்னு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதன் காரணமா தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும், ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விதிக்கப்பட்டிருக்காம். அதன்படி தமிழகத்துல மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள்னா கடலூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள். இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆரஞ்சு அலர்ட் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள் கண்டிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடுவதற்கான 100க்கு 99% வரைக்கும் வாய்ப்பு இருக்காம். அதே மாதிரி தமிழகத்துல மயிலாடுதுறை, நாகைப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் இந்த 6 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுகளுக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழகத்துல இது மாதிரி கனமழை பெய்யும் போது பள்ளியில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுடைய மாணவிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள், விபத்துகள் ஏற்படுதாம். அதன் காரணமா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்க முக்கியமான அறிக்கையின்படி அந்தந்த மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே அந்த பள்ளிகள், கல்லூரிகள் நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க போறாங்க. சொல்லப்போனா மணி இப்போ கரெக்டா ஒரு 6, 6:15 ஆகுது. இன்னும் நீங்க ஒரு 8, 8:30 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கூட தமிழகத்துல பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமா தமிழகத்துல கிட்டத்தட்ட பல மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படின்னு அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சின் ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரியான விடுமுறை அப்டேட்கள் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலயமா நீங்க பலன் பெறவும் முடியும். அது மட்டும் இல்லாம முக்கிய குறிப்பு, உங்க மாவட்டத்தில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனா விடுமுறை இன்னும் அறிவிக்கல அப்படின்னா மறக்காம அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்பதான் நாம அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அது குறித்து தகவல்கள் அனுப்புறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே சேம் டைம் நீங்க அந்த மாவட்டத்துல விடுமுறை எதிர்பார்க்கறதுக்கும் ஒரு பயன் கிடைக்க மாதிரி இருக்கும்.